ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தாறுமாறான சூப்பரான விஜய் சேதுபதியோட எபிசோட் ஆரம்பிச்சாச்சு. செமையாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 3 குரூப்போட நேமை கேட்டார். அதுக்கப்புறம் 3 குரூப்போட ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுங்கள் அப்படின் போது ஒருத்தங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி சொன்னார். அதில் தான் வந்து சத்யா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாப்புல. என்னென்ன சார் எங்கள் குரூப்போட ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது சார், அதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின் போது இவர் வந்து முதலே வந்து இந்த முடிவோட தான் வந்திருக்காரு போடுது விஜய் சேதுபதி அவங்க டீமை. அதுலேயும் குறிப்பாக விஜய் விஷாலை வந்து வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாம் அந்த குரூப்பில் எந்திரிங்க அப்படின்போது எல்லாம் எந்திரிக்கிறாங்க. சரி அப்படியா அவர் சொல்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜியே கிடையாதுன்னு ஆமான்றாங்க. எங்கே சொல்லுங்கள் அப்படின்போது அவங்க கதையாக பேசுகிறாரு. முக்கியமாக விஜய் விஷால் சொல்கிறார், சார் எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தெரியாது சார், அடுத்த நாள் தான் அவங்க வந்துட்டு இந்த ஜாக்லினும் அன்ஷிதாவும் ரொம்ப நாள் இருக்கும்போது இப்படிலாம் விளையாடலாம் போல இருக்கேன்னு நினச்சேன் சார் அப்படின்னு பால் ஓடிற குழந்த மாதிரி வந்து பேசினார். அப்பயே கண்டுபிடிச்சார். அப்படிங்களா? ஆஹா என்ன ஒரு இது. ஆனால் உங்கள் டீம்லேயே இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கேம் ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின் போது எல்லாம் மூஞ்சி மாறுது. அப்போ ஆமாம் சார் தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் சார் என்னுடைய பொம்மை அவங்க உள்ளே வைக்கல, அதனால் நான் ஆட ஆரம்பித்தேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, ஏங்க இப்போ தான் உங்கள் டீமில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்போது இல்லை சார் அது அப்படின்னு மழுப்புறாரு. சரி நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை சொல்லுங்கள் விஜய் விஷாலை கேட்குறாரு. அப்பயும் அவர் ஏதோ ஒன்று மழுப்புறாரு. உடனே முத்துக்குமரன் எந்திரிச்சார். சார் அவன் பொய் சொல்கிறான் சார் அவன் ஃபஸ்ட்டு நாளே கேம் ஆரம்பிச்சிட்டான் சார், அதுவும் ஃபஸ்ட்டு அவன் எடுத்து வச்ச பொம்மை என்னன்னு கேட்கும்போது அவன் காமிக்கல. அப்புறமா தான் தெரியுது அது ஏன் பொம்மைன்னு. நான் உள்ளே வைக்கவே மாட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறமா அவனோட பொம்மையை நான் தேடி கண்டுபிடிச்சி அந்த பொம்மையை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் தான் சார் வச்சான், எல்லாம் பொய் அப்படின்போது விஜய் விஷால் மேலே செம்மகானில் ஆயிட்டார் நம்ம விஜய் சேதுபதி. உடனே சொல்லிட்டார், நீங்கள் கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு கேமை பற்றி ஒன்றுமே தெரியல, நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேசாமல் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு புக்கு போடுங்க, அதை பார்த்து படித்து எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க சரிங்களா அப்படின்போது ஒரு அசட்டுத்தனமான ஒரு சிரிப்பு. அப்படியே ஒரு மாதிரி என்னமோ இவர் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரொம்ப பாராட்டுறதா நினைப்பவருக்கு. அப்படியே மண்டே ஆட்டார். இது சத்யா வேற, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு. ஏன்னா சத்யாவுக்கு ஒன்றுமே தெரியாதான். அதாவது நேற்று சொன்னால் பார்த்தீங்கன்னா சிறுவண்டுன்னு, இதுதான் பெரிய கருவண்டு, ஒன்றுமே தெரியாதான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு கூடயே விஜய் விஷால் கூடயே இருந்து பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு என்னடா செஞ்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆக்டிங்கை போட்டார் பாருங்க. ஆனால் பங்கமாக இருந்துச்சு. கரெக்டான நேரத்தில் முத்துக்குமரன் எந்திரிச்சு என்னோடய பொம்மை எடுத்தார்ன்ற விஷயங்களை எடுத்து வைக்கும் போதே தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாமே பயங்கரமாக ப்ராக்டிஸ், அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே யோசித்து அங்கே வந்து ப்ளே பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாளே வந்து ஜாக்லின் பொம்மையை தூக்கும்போது தான் தர்ஷிகா பொம்மையே வந்துட்டு அங்கே போச்சு, அதையும் சொல்லலை. அடுத்த நாள் தான் வந்து இவங்க ஆரம்பித்தாங்க. எவ்வளோ பெரிய போய் பாருங்க. அதாவது புழுகலாம், இப்படி ஏக்கர் கணக்கில் புழுகக்கூடாதுல்ல, அதான் வச்சு செஞ்சார். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உண்மையிலே விஜய் விஷாலுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமையாக ப்ளே பண்ணார். உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.